ஜனநாயகன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். பாடைந்து இசை பின்னணி இசை ரகசியங்கள். ஒரு அரசியல் படத்தில் வார்த்தைகள் மட்டும் போதாது, அந்த வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கிறது இசை. ஜனநாயகன் படத்துல பாடல்கள் கேட்டா மனசு நெகிழும், பிஜிஎம் கேட்டா ரத்தம் கொதிக்கும். பின்னணி இசை உருவான விதம். மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்காக ஒரு விசேஷ விஷயம் செய்தாராம். நிஜ அரசியல் மேடைகளில் மக்கள் பேசும் சத்தம், கைதட்டல், கூச்சல், கோஷம், இந்த எல்லாத்தையும் ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அதையில மிக்ஸ் பண்ணினாராம். அதனால்தான் சில சீன்களில் இசையோட சேர்ந்து மக்களின் குரல் கேட்ட மாதிரி இருக்கும். ஒரு பாடல் 3 முறை ரெக்கார்ட். ஒரு முக்கிய பாடல், தேசப்பற்று கலந்த மெலடி. முதலில் ரெக்கார்ட் பண்ணிய போது டைரக்டர் சொன்னாராம், சவுண்ட் நல்லா இருக்கு, ஆனா உணர்ச்சி வரல. அதனால் 2வது டேக். அப்போ இசை நல்லா வந்தது, ஆனா வரிகள் தாக்கம் கொடுக்கல. 3வது முறையில்தான் சிங்கரும் லிரிஸ்டும் ஒரே ஸ்டுடியோவில் படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியே திரையில் ஓடவிட்டு லைவாக பாடினார்களாம். அப்போதான் அந்த பாடலில் கண்ணீர், கோபம், நம்பிக்கை 3ம் கலந்து வந்தது. தாளத்தில் மறைந்த சின்ன ரகசியம். ஒரு ராலி பாடலில் பாரம்பரிய தாள வாத்தியங்களோடு போலீஸ் சைரன், ரயில் ஹார்ன், கைத்தட்டல் எல்லாம் ரிதமாக இணைக்கப்பட்டிருக்கும். அதன் அர்த்தம், இந்த போராட்டம் ஒரு மேடையில் மட்டும் இல்லை, இந்த நாட்டின் ஒவ்வொரு சாலையிலும் நடக்குது. மோனத்துக்கான இசை. ஒரு சீனில் ஹீரோ ஒரு பெரிய இழப்பை சந்திக்கும்போது எந்த மெலடியும் இல்லை, ஒரே ஒரு லோ ஃப்ரீக்வென்சி சவுண்ட், இதய துடிப்பு மாதிரி. அந்த இசை என்று கூட சொல்ல முடியாது, அது ஒரு வலி. மியூசிக் டைரக்டர் சொன்னார், இந்த படத்துக்கு நான் டியூன் போடல, ஒரு நாட்டின் துடிப்பை ரெக்கார்ட் பண்ணினேன். அதனால்தான் ஜனநாயகன் படத்தின் இசை கேட்க மட்டுமில்ல, உள்ளுக்குள்ளே நடக்குது. பார்ட் 6-இல் என்ன பார்க்க போறோம்? வெளியீட்டு தாமதம், அரசியல் செஞ்சுடி விட்டி, தடை முயற்சிகள், டைட்டில் மாற்ற சர்ச்சை.